பிப்ரவரி 19 புதன்கிழமை ஒரே நாளில் தற்போது வரை 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறியுள்ளது. இதில் 8 போக்சோ சட்டப்பிரிவுகளின் கீழ் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 பாலியல் வன்கொடுமை சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 18 ஒரே நாளில், அதாவது 16 மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் குறிப்பாக பிப்ரவரி 18ஆம் தேதி ஒரே நாளில் 16 மாணவிகள் பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இதில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி மாதம் 19 நாட்களில் தற்போது வரை 124 பாலியல் வன்கொடுமை, பலாத்காரம், கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறது. இதில் 90 போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 34 கூட்டு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே நாளில் பார்க்கிற போது தற்போது வரை 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே பதிவாகி இருக்கிறது. கோவையிலே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓவிய ஆசிரியர் ராஜேஷ் என்பவர் போக்சோ சட்டத்திற்கு. நாமக்கல் மாவட்டம் ராஷ்டிரிய பாலியல் வன்கொடுமை செய்தது கர்ப்பமாகிய யுவரா என்பவர் போக்சோ சட்டத்திற்கு சிக்கியிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்குன்றம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது பற்றி போக்சோ சட்டத்தின் கீழ் கருமாரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் தப்பி ஓடியிருக்கிறார். காவல்துறையினர் அவரை கைது செய்ய முடியாமல் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி சிதக்கிரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொன்குமார் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே இருக்கக்கூடிய பெட்டிக்கடை நடத்தி வரக்கூடிய செந்தில்குமார் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே சொந்த மக்களுக்கு கொடுத்ததாக தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் 17 வயது கூலி தொழிலாளி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவியிடம் அரசு பேருந்து ஈடுபட்டிருக்கிறார். மாணவியுடைய பெற்றோருடைய அடிப்படையில் நடத்துகிற நல்ல மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார். திருப்பூரில் அத்திமுனையில் மிரட்டி வட மாநில பெண்ணை கணவர் மற்றும் குழந்தைகளுடைய கண் முன்னே 3 வட மாநில இளைஞர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் மாணவிகளுக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று ஒரே நாளில் தற்போது வரை 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறன. அரசு பேருந்து மற்றும் தந்தையே மகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது. அதே போன்று அரசு பேருந்து மட்டுமல்லாமல் பள்ளிகளிலே மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தது. தொழிலாளி ஒருவர் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கியது உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இன்றைக்கு ஒரே நாளில் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் என்பது நிலைகொலிய செய்திருக்கிறது. நேற்று ஒரே நாளில் இவ்வளவு சம்பவங்கள் அரங்கேறி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்றைக்கு 10 சம்பவங்கள் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.